விக்கிரவாண்டி இடைத்தேர்தலுக்கான வாக்கு எண்ணிக்கை சற்று நேரத்தில் தொடங்கப்படும் நிலையில் வாக்கு எண்ணும் மையத்தில் பலத்த பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. தகவல்களோடு செய்தியாளர் ஸ்ரீதர் இணைகிறார். ஸ்ரீதர், சரியாக 8 மணிக்கு வாக்கு எண்ணிக்கை தொடங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் தயார் நிலையில இருக்கா? அங்கு சுற்றி போடப்பட்டிருக்கும் பாதுகாப்பு ஏற்பாடுகள் என்னென்ன? தேர்தல் திருவிழா என்றாலே அந்த பகுதி மிகப்பெரிய அளவில் பாதுகாப்பு ஏற்பாடு தான் மிக பிரதானமாக இருக்கும். விக்கிரவாண்டி தேர்தலை பொறுத்த வரைக்கும் யார் வெல்லப் போவது என்பது மிகப்பெரிய கேள்வியாக இருந்தாலும் அதுக்கு முன்பாக பல்வேறு விதமான முன்னேற்பாடுகள் என்பது தேர்தல் ஆணையத்தால் செய்யப்படும். அப்படிதான் இந்த வாக்கு எண்ணிக்கை தொடங்குவதற்கு முன்பாகவே நீங்கள் நேரடியாக பார்க்கலாம். அதிகாலை 4 மணியிலிருந்தே இந்த சென்னை விழுப்புரம் சாலை பெரிய அளவில் பாதுகாப்பு ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த கும்பகோணம் சென்னை தேசிய நெடுஞ்சாலை என்பது காவல்துறை கட்டுப்பாட்டில் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. விக்கிரவாண்டி தொகுதியை பொறுத்த வரைக்கும் மொத்தமாக 2,37,000 வாக்காளர்கள் உள்ளார்கள். அவர்களில் கிட்டத்தட்ட 1,95,000 வாக்காளர்கள் மட்டுமே வாக்குப்பதிவு செய்திருக்கிறார்கள். 1,95,495 வாக்காளர்கள் வாக்குப்பதிவு செய்திருக்கிறார்கள். இவர்கள் எண்ணுவதற்கான ஏற்பாடை இந்த வாக்கு எண்ணும் மையத்தில் தற்போது நடைபெற்று வருகிறது. குறிப்பாக அதிகாலையிலிருந்தே இந்த அலுவலர்கள், முகவர்கள் என அனைவருமே உள்ளே அனுமதிக்கப்பட்டு விட்டார்கள். அனைவருக்கும் அடையாள அட்டை இருந்தால் மட்டுமே உள்ளே அனுமதிக்கப்படும். மற்றபடி யாரும் உள்ளே அனுமதிக்கப்படவில்லை. குறிப்பாக செய்தியாளர்களும் சரி, ஊடகவியலாளர்களும் சரி, அனைவருக்குமே உரிய அனுமதி இருந்தால் மட்டுமே, அடையாள அட்டை இருந்தால் மட்டுமே உள்ளே அனுமதிக்கப்படுகிறார்கள். மற்ற யாருக்கும் உள்ளே அனுமதி இல்லை என தெளிவாக காவல்துறையும் தேர்தல் நடத்தும் அலுவலர்களும் தெரிவித்து விட்டார்கள். குறிப்பாக நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கும் இந்த காட்சி தான் பனையபுரத்தில் உள்ள இந்த அரசு மேல்நிலைப்பள்ளி. இங்குதான் வாக்கு எண்ணும் மையம் அமைக்கப்பட்டிருக்கிறது. சரியாக 8 மணிக்கு மின்னணு வாக்கு இயந்திரம் எண்ணுவதற்கு முன்பாக தபால் வாக்குகள் தான் எண்ணப்படும். அதன் பிறகு மின்னணு வாக்கு எண்ணப்படும். 14 டேபிள்கள் அமைக்கப்பட்டு 20 சுற்றுகளாக எண்ணுவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. 8:30 மணியிலிருந்து ஓரளவுக்கு யார் முன்னணி என்ற தெரிய வரும். பிற்பகல் 2 மணிக்கெல்லாம் விக்கிரவாண்டியில் யார் வென்றது, ஆளுங்கட்சியா இல்லை ஆளுங்கட்சியை வீழ்த்தது எதிர்கட்சியா என பல்வேறு கோணங்களில் கேள்விகள் இருக்கிறது. ஆனால் எது எப்படியாக இருந்தாலும் தற்போது இந்த பாதுகாப்பு ஏற்பாடும் தீவிரமாக செய்யப்பட்டு வரும் காட்சியை நம்மால் பார்க்க முடிகிறது. ஸ்ரீதர், அங்கு செய்யப்பட்டிருக்கும் பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்த விவரங்களை பதிவு பண்ணிருக்கீங்க. முதல்ல தபால் வாக்குகள் தான் எண்ணுவாங்க. மொத்தமா 2 லட்சத்திற்கும் மேற்பட்ட வாக்குகள் இருக்கு. இதுல தபால் வாக்குகள் மட்டும் எவ்வளவு கவுண்ட் வரும்? இன்னும் அங்க போக்குவரத்துல ஏதாவது மாற்றம் செஞ்சிருக்கிறாங்களா? குறிப்பாக இந்த சாலை முழுவதுமாக காவல்துறை கட்டுப்பாட்டில் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. இது 2 சாலைகளாக இருந்தாலும் ஒரு சாலை காவல்துறை கட்டுப்பாட்டில் கொண்டு வரப்பட்டு காலை முதல் சரியாக காலை 4 மணியிலிருந்தே காவல்துறை கட்டுப்பாட்டில் கொண்டு வரப்பட்டு விட்டது. குறிப்பாக இந்த சாலை அடைத்த காரணத்தால் வேறு வழி இல்லாமல் ஒருபுறம் காவல்துறை வாகனங்களை அனுமதித்திருக்கிறார்கள். சென்னைக்கு பிரதான சாலை என்பது முக்கியமான ஒரு தகவலாக உள்ளது. குறிப்பாக இந்த தபால் வாக்குகளை நீங்கள் கேட்ட கேள்வி போல் தபால் வாக்குகள் என்பது முதலில் எண்ணப்படும். 8 மணிக்கு அது முதலாக எண்ணப்படும். மொத்தமாக 798 வாக்குகள் தபால் வாக்குகள் செலுத்தப்பட்டதாக சொல்லப்படுகிறது. தொடர்ந்து அதன் பிறகு மின்னணு வாக்குகள் எண்ணுவதற்கான ஏற்பாடுகளை செய்வதற்கான திட்டங்கள் இருக்கிறது. தொடர்ந்து இந்த பகுதி முழுவதுமாக காவல்துறை கட்டுப்பாட்டில் இருந்தாலும் முகவர்கள் அனைவருமே அந்த அடையாள அட்டை இருப்பவர்கள் மட்டுமே அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். வேறு யாரும் இங்கே அனுமதிக்கப்படவில்லை. இன்னும் சொல்லப்போனால் 9 மணிக்கு பிறகாக இங்கே கூட்டம் வரும் என்ற காரணத்தினால் வாகனங்களை முன்கூட்டியே தடுத்து நிறுத்துவதற்கான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கிறது. காவல்துறை பொறுத்தவரைக்கும் 1190 காவலர்கள் இங்கே குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஒரு டிஐஜி தலைமையில் இந்த பாதுகாப்பு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. ஒரு எஸ்பி இங்கே இருக்கிறார். டிஎஸ்பி 7 டிஎஸ்பிகள் இருக்கிறார்கள். 28 இன்ஸ்பெக்டர் இருக்கிறார்கள். இப்படி காவல்துறை பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் இது தற்போது நடத்தப்பட்டு வருகிறது. தொடர்ந்து இந்த பகுதியை பொறுத்தவரைக்கும் காவல்துறை கட்டுப்பாட்டில் இருக்கும் அதே வேளையில் மத்திய தொழில் பாதுகாப்பு படையும் இங்கு பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள். சிசிடிவி மூலமாக கண்காணிக்கப்படுகிறது. கேமரா மூலமாக பதிவு செய்யப்படுகிறது. இப்படி பல்வேறு விதமான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்படுகிறது. காரணம், இடைத்தேர்தல் சமயத்தில் பல்வேறு விதமான சர்ச்சைகளும் எழுப்பும். குறிப்பாக ஏதேனும் பிரச்சனை என்றால் உடனடியாக அது சர்ச்சையாக மாறும். ஆளுங்கட்சி மீது மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்படும். ஆளுங்கட்சி சரியாக செய்யவில்லை, காவல்துறை சரியாக போடவில்லை என்று பல்வேறு விதமான சர்ச்சைகள் இருக்கும். அந்த சர்ச்சையிலிருந்து பாதுகாத்துக் கொள்வதற்காகவும் தேர்தல் முறையாக நடத்தப்பட்ட என்ற காரணத்துக்காகவும் முழுக்க இது ஒளிப்பதிவு செய்யப்படுகிறது. ஒட்டுமொத்தமாக கேமராக்கள் மூலமாக
அனைத்து தகவல்களையும் அனைத்து காட்சிகளையும் பதிவு செய்யப்பட்டு அது ஒரு ஆதாரமாக வைக்கப்பட்டதற்கான ஏற்பாடை தேர்தல் ஆணையம் செய்திருக்கிறார்கள். தொடர்ந்து கிட்டத்தட்ட இந்த முழுமையான வெற்றி வாய்ப்பு என்பது 11 மணிக்கு தெரிந்துவிடும். அதன் பிறகு 2 மணிக்கு முழுமையான தகவல் வெளியே வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அந்த சமயத்தில் இங்கு பெரிய அளவில் கொண்டாட்டம் இருக்கும் காரணத்தினால் இந்த சாலை தற்போது பெரிய அளவில் காவல்துறை கட்டுப்பாட்டில் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. ஸ்ரீதர், வாக்கு எண்ணும் பணியின் போது அந்த வாக்கு மையத்திற்குள்ள யாருக்கெல்லாம் அனுமதி கொடுத்திருக்கிறாங்க? மேலும் இப்ப வாக்கு எண்ணும் பணியை எப்படி சிசிடிவி வச்சு இல்ல வீடியோ பதிவு செஞ்சும் கண்காணிக்குவாங்களா ஸ்ரீதர்? நிச்சயமாக இந்த வாக்கு எண்ணும் மையம் என்பது கிட்டத்தட்ட 30 சிசிடிவி கேமராக்கள் மூலமாக ஏற்கனவே கண்காணிக்கப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் இந்த பகுதி முழுவதுமாக தற்போது ஊடகவியாளர் கூட சரியாக அனுமதிக்கப்படவில்லை. அவர்களுக்கு முறையான அடையாள அட்டை இருந்தால் மட்டுமே அவர்கள் அனுமதிக்கப்படுகிறார்கள். மற்ற யாருமே உள்ளே அனுமதிக்கப்படவில்லை. இந்த பகுதி முழுவதுமாக நீங்கள் பார்க்கலாம். தொடர்ந்து ஒளிபெருக்கி மூலியமாக அறிவிக்கப்பட்டு வருகிறது. அடையாள அட்டை இருந்தால் மட்டுமே உள்ளே வாருங்கள், மற்ற யாரும் வரக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் இங்கு யார் வருகிறார்கள் என்ற பதிவையும் இங்கு பதிவு செய்யும் காட்சியை நம்மளால் பார்க்க முடியுது. காவல்துறை உள்ளே அனுமதிக்கு முன்பாக அந்த பெயர் பட்டியலை சரிபார்க்கிறார்கள். ஏற்கனவே இவர்களுக்கு அடையாள அட்டை வழங்கப்பட்டிருக்கிறதா, அந்த அடையாள அட்டை இருந்தால் மட்டுமே உள்ளே அனுமதிக்கப்படுகிறார்கள். நீங்கள் நேரடியாக காட்சியை பார்க்கலாம். ஊடகவியாளர் கூட இந்த பகுதியில் சரியான அடையாள அட்டை இருந்தாலும் ஏற்கனவே அனுமதி பெற்றிருந்தாலும் மட்டுமே உள்ளே அனுமதிக்கப்படுகிறார்கள். மற்ற யாரும் அனுமதிக்கப்படவில்லை. அது மட்டும் இல்லாமல் செல்போன் உள்ளிட்ட எலக்ட்ரானிக் பொருட்கள் எதுவுமே உள்ளே அனுமதி இல்லை என்பது மிகப்பெரிய ஒரு விஷயமாக பார்க்கப்படுகிறது. ஸ்ரீதர், விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் தொடர்பான தகவல்களை தொடர்ச்சியாக களத்திலிருந்து வழங்கிட்டு இருக்கீங்க. இந்த வாக்குப்பதிவின் போதும் இல்ல அதற்கு முன்பு பரப்புரையின் போதுமே என்னென்ன விஷயங்கள்லாம் நடந்தது என்பது தொடர்பான தகவல்களையும் களத்திலிருந்து வழங்கிட்டு இருந்தீங்க. தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி ஸ்ரீதர்.